காரணம் படத்தை நான் ஃபுல்லா பார்த்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கணும். படம் பார்த்ததுனால நான் சொல்றேன். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகா, அதே சமயத்துல உணர்வு பூர்வமாகவும் த்ரூ அவுட்டா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட்ல எல்லாத்துலயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுவுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு பெண்ணியம் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம். இங்க கூட விமன் கமிஷன் சேர்மனா இருந்த கௌரி வசவன்லாம் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இது வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல இன்றைய சூழல்ல இந்த வேலைக்கு போற பெண்களாகட்டும், படிக்கிற பெண்களாகட்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ரொம்ப நல்லா உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா தனஞ்சய் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சய் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய பேர் வரும். ஆனா என்ன அதுல ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரிஷ் எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை. இவங்க இந்த படம் மூலமா தான் அவங்களை அறிமுகம் ஆகுறாங்க. ஆனா இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி, இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு, இது இன்னைக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலரா வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனா இந்த படத்துக்கான ஒரு பிரிவியூ பார்க்கறதுக்கோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே வந்து அவங்க வரதே இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வெப் சீரிஸ் அதெல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம்தான். அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது? கடுக்கான்ற ஒரு படத்துல வரது வச்சுதான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த படம் வந்து இவ்வளவு போராடி வரும்பொழுது அதற்கான ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து வரணும் இல்லையா? இன்னைக்கு சினிமாவிலே பாத்தீங்கன்னா, இதன் மூலமா யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பலன் பெற போறார்களோ, யார் புகழ் பெறுவார்களோ அவர்கள் எல்லாம் இதற்காக வருவதில்லை. ஆனால் இதுல எந்த வருமானம் இல்லாம, இதனால் எந்த புகழுமே கிடைக்காம, என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார்ல இருந்து, பேரரசு சார்ல இருந்து, இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து என் நண்பர் சவுந்தர் வந்திருக்காரு. சவுந்தர் நடிச்சிருக்கீங்களா? அதுல பாருங்க, இதுல நடிக்காத என்னுடைய சவுந்தர் வந்திருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் நாளைக்கு வந்து இது நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல நிச்சயமா ஒரு பெரிய அளவுல வரும். ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறத விட அது ரிலீஸ் பண்ணி வர்றதுதான் கஷ்டம். ஆனா அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய தனஞ்சயன் சார் மூலமா கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ். எப்ப வந்து அவருடைய பார்வையில் இந்த படம் கிடைச்சிருக்கோ அப்பவே நான் சொல்லிட்டேன், நீங்க படத்தை பத்தி கவலைப்படாத கௌரிஷ், இதுக்கு நிச்சயமா அவர் இந்த படத்தை எங்க கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடுவார்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மேல நமக்கு இன்னைக்கு இயக்குனர் சங்கம் தலைவர், செயலாளர் எல்லாருமே இன்னைக்கு சப்போர்ட்டா இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி இவங்க இந்த எந்த முகம் தெரியணுங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு பேனர் வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளவு செஞ்சு பண்றாங்களோ, அவர்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்கள் கமிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டுகள் அவங்களுக்கு நம்ம கால்ஷீட் வாங்கும் போது ஒரு எப்படி டப்பிங் பேசுறாங்க பேசலன்றதெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல கொண்டு வரோம். அந்த மாதிரி படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு அது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எதாகட்டும் அதுக்கும் வந்து வரணுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாதான் இதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா வந்து இதன் மூலமா பலன் பெற போறவர்கள் அவங்க தான். எந்த பலனும் அடையாதவர்கள் தான் இவங்களுக்காக வந்து, அதுவும் என்னுடைய குருநாதர் உதயகுமார் சார்லாம் எப்படி இவர்களுக்காக நேரம் ஒதுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பணிகளுக்கு நடுவில் வந்து யாராவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கூட அவருடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்றாங்க. அதுக்கு நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். கடவுள் ஒரு
10 பேரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வர சொல்லியிருந்தாராம். அதுல 9 பேர் வந்துட்டாங்க. 9 பேரும் லைன்ல நிக்க வச்சுட்டாங்க. அப்ப முதல்ல நிக்கிறவரு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனார், இல்ல நீங்க செகண்ட். அப்ப செகண்ட் தேர்டு லைனா அவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் கடவுளுக்காக செலவு செஞ்சவங்க, சொசைட்டிக்காக செலவு செஞ்சவங்க. அப்போ ஒருத்தர் இவரோட இவரு அதிகம் செஞ்சவர், இவரோட இவரு அதிகம் செஞ்சவர்னு ஒருத்தர் பார்த்து சமாதானம் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு முன்னாடி இவர் இருக்காருன்னா என்னோட இவர் அதிகமா செஞ்சவர். அப்போ முதல் பர்சன் யாரு, கடவுள் வந்து முதல் நன்றி சொல்ல போறது யாருன்னு 9 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கேள்வியை கூட்டு வந்து நிக்க வச்சாங்க முதல் ஆளா. 9 பேரும் கடுப்பாயிட்டாங்க. என்ன ஒரு கேள்வியை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, யாரு இவங்க? இவங்களுக்கு தான் கடவுள் முதல் நன்றி சொல்ல போறாரு. ஆமான்னு சொல்றதுல கடவுள் வந்துட்டாரு. வந்தவொடனே கடவுள் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் மத்த 9 பேர் சொல்றாங்க. இருந்தாலும் நாங்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆளுங்களை விட்டுட்டு இந்த கேள்விக்கு போய் ஒரு முதல் நன்றி சொன்னாருன்னு எல்லாருக்கும் வருத்தம் அடைஞ்சதை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் சொல்றாரு, என்னடா இவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாரோட அதிகமா வந்து சேவை செஞ்சவங்க இவங்க தான். என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் 500 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஊரே தத்தெடுத்திருக்காரு. இவ்வளவு ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கேள்வி என்ன பண்ணிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்வி யாருன்னு சொன்னா ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வெளியில கிழங்கு விற்கக்கூடிய ஒரு கேள்வி, கிழங்கு பழம் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அந்த அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்காக பரீட்சை நேரத்துல ரொம்ப வேகமா கடந்து போகும்போது ஃபுல் மழை தண்ணி அதுல தடுக்கி விழுந்துறாக்குது. அதுல எக்ஸாம் பேடு எல்லாமே அதுல நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி ஓன்னு அழுகுறான். அதை பார்த்து அந்த பாட்டி கூட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தொடச்சி இதெல்லாம் நனைஞ்சிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்டேஷனரிக்கான கடை இல்ல, சாதாரண ஒரு பங்க் கடையில ஸ்டேஷனரி விற்கக்கூடிய ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு சின்ன கடை. அங்க போய் தன்னுடைய இடுப்புல இருக்கிற சுருக்கு பையை எடுத்து அப்படியே வச்சு இதுல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பா, எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு குழந்தை பரீட்சைக்கு போறதுக்கு அதுக்கு பேடு பேப்பர் என்ன கேட்குதோ பென்சில்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அந்த காசை ஃபுல்லா கொட்டி பார்த்துட்டு இதுல போய் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் இந்த பாட்டி சொல்லுதேன்னு சொல்லிட்டு அதுல மொத்தமே 73 ரூபாய் தான் இருக்கு, சில்லற கில்லற எல்லாம் சேர்த்து. சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு மேல ஆகுது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் பேப்பர் பேட் எல்லாத்தையும் கொடுத்து அந்த பாட்டி கிட்ட அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டப்பால ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நீ அழாத பொண்ணு பரீட்சைக்கு எழுதி அனுப்பிச்சு வைக்குது. இந்த பாட்டிக்கு வந்து கடவுள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றாரு. அப்போ 73 ரூபாய் ஒரு அமௌண்ட் அப்படின்றது கிடையாது. அந்த கேள்வி கிட்ட இருக்கிற மொத்த பணமே 73 ரூபாய் வந்து கொடுத்து உதவி செஞ்சிருக்கு. ஆனா இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்க கிட்ட இருக்கு. 10 லட்சம் கோடி இருக்கிறவரு 1000 கோடி செலவு பண்றதோ, 1000 கோடி இருக்கவரு 1 கோடி செலவு பண்றதோ பெரிய விஷயம் இல்லை. அப்படி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகரா வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரீஷ். விஜய் கௌரீஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்கள்ல போயிட்டு நிறைய கிராமத்துங்கள்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இணைச்சு அவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆர்மி நேவில பேசிக்கலி வந்து நேவில இருந்து வந்த பர்சன். இன்னொரு விஷயம், விஜய் கௌரீஷோட அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்பாவும் சிவா சாரும் ஒரு ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்கான அடிப்படை மட்டும் கிடையாது, தான் வளர்ந்து வரும்பொழுது இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்யற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். இங்க நம்மளுடைய பத்திரிகையாளருக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு வளர்ந்து வரவங்க எவ்வளவு சம்பாதிச்சவங்க அவங்க போக்கஸ்க்காக எவ்வளவு செய்யறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்த ஏன் பதிவு செய்யறேன்னு சொன்னா அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில. நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆளு கிடையாது அவரு. நான் கண்டிப்பா சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் விஜய் கௌரீஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது, இந்த சொசைட்டி மூலமா அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமா அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம திரைப்படத்துறையில ஒரு கதாநாயகன் வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து மனம் தளராம ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக அவர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இந்த ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அத்தனை விதமான இதுக்கு வந்து அது போஸ்டர் ரிலீஸ் பண்றது, அப்படி பண்றது, சாங் ரிலீஸ் பண்றது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றது, அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஷூட் பண்றது மாதிரி தொடர்ச்சியா விடாமுயற்சியா பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய உழைப்பு அந்த முயற்சிக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கணும். குறிப்பா பத்திரிகையாளர்கள் இது மாதிரி உண்மையான சமூக அக்கறைக்காக
இவர் பப்ளிசிட்டிக்காக எல்லாமே உண்மையான சமூக அக்கறைக்காக இது போன்ற சமூக பணியில் ஈடுபடக்கூடிய கலைஞர்களை நாம நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும். தனஞ்சயன் சார் மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட். என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார் உட்பட இதுல இந்த படத்துக்காக வந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த பாடல், இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங் தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சுமையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சனே ஐயையோ ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு சார். என் பக்கத்துல உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தாரு. எப்படி கம்மியா பேசிட்டு போனா தெரியல. எனிவே சூப்பரா இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்க இருக்காரு. அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவரு இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்ட் அவர் ப்ரொமோஷனே டிஃப்ரெண்டா இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்க படத்துக்கு அவர் தான் ப்ரொமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம், எக்ஸிபிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி, ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார், தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து நாங்க படம் பார்க்க போனோம்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோம்னா 3வது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட். அந்த மாதிரி ஒரு நாள்ல 2 டிக்கெட் எடுத்தா 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் சும்மா இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயா சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எகைன் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தாவேகா சவுந்தரராஜா. வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம், இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட ஆட்டக்கத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞானல் சார் வந்து இன்னைக்கு டீம், இன்னைக்கு தனஞ்சயன் சார் வந்து இன்னைக்கு இந்த படத்தை ஒரு நல்லபடியா ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்றதுல நல்ல படங்கள் எடுக்கிறது தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணா மட்டும்தான் அது இன்னைக்கு மக்களுக்காண்டி போய் சேருது. அதுல தனஞ்சயன் சார் எப்பவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்றது, ப்ரொமோஷன் டைனமிக்னு சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணிடுவாரு. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த சாங் எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பெரியார் அவர்கள் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பத்தி ஒரு படமா தெரியுது. என்ன சொல்றது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழுவினர் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இறைவன வேண்டியது. நன்றி. உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ ஐயையோ ஐயையோ, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளர் வச்சாவே படம் ஹிட் ஆயிரும் போல் இருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்றீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்க அங்க வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்துல ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ள வந்தேன், பேரஸ் வந்துட்டாப்ல. என்ன தம்பி, ஒரு இடத்த விட மாட்டீங்களே, நான் போனா நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. சரிடா, என்னடா தெரிய வம்பா இருக்கு. பார்த்தா திடீர் CV குமார், நீங்க எங்க இப்போ இல்லைண்ணே, இது சரி இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு.
அதான் 2-3 படம் பண்ணிட்டீங்க. மெம்பர் ஆகாமே பண்ணிட்டு இருக்கேன். மரியாதையா மெம்பர் ஆயிடும். எனக்கு வந்தாவே இதே டென்ஷனா இருக்கேன். எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்துல மெம்பர் ஆகுறது இல்ல. நான் டைரக்டர் சங்கத்துல இருந்து ஆளுங்க வந்து உங்களை வாழ்த்தணும். என்ன என் நியாயம் அது? சொல்லுங்க. நீ மெம்பர் ஆனியா தம்பி? பாத்தீங்களா? இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ம் ம் அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யார் யார் ப்ரொடியூசர்னா கோயம்புத்தூர்காரங்க. அட பாவிகளா, எங்க ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ். எங்கடா திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு. பார்த்தா இதுல சமூக சேவகர்கள், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணும்னு உங்ககிட்ட ஒரு உரிமையா கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான கும்பல் இங்க இருக்கு. அதுல சவுந்தர் வேற, அவரு புதுசா தாவேக்கா உறுப்பினர் தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்கார்ந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லாம எல்லாம் என்ன இருக்கு. மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார். எல்லாம் என்ன டவுட்டு பேச. எவ்வளவு பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர்? அதை மட்டும் சொல்லாம விட்டாரு. எங்க ஆளு காணோம். இணை தயாரிப்பாளர் எவ்வளவு போட்டாருன்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா? அதை மட்டும் விட்டார் பாத்தீங்களா? அதனால அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லயே ஆனந்தத்தை வச்சிருக்காரு. பேர்லயே ஆனந்தத்தை வச்சிருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ தம்பி ஹீரோவை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்க செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமா கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்த நீங்க சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு அப்பவே தெரியும், மூஞ்சியில ஆசிட் மாதிரி எடுத்து ஊத்தும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு. பண்றது லவ், இதுல என்னடா பாதுகாப்பு? லவ் பண்றவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்க? லவ் பண்றதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்றோம், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி வரையில காப்பாத்துவானா? காதலுங்கிறது இவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்துல யதார்த்தமா இருந்தது காதல். இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்றாங்க. இன்னைக்கு வர்ற இளைஞர்களுடைய காதல் எல்லாம் நம்ம சரியா நம்ம உணர்வு பூர்வமாவே எடுத்துக்க முடியாது. அங்க போனா எவ்வளவு தேரும், இந்த இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண எவ்வளவு வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ண எவ்வளவு கரெக்ட் கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்கா நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும், இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. எல்லாமே கமர்ஷியல். இப்ப எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றத பத்திதான். நீ என்ன சொல்றன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன சொல்றதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டு உட்காந்து தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவருதான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி, அப்புறம் நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து இதை பத்தி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்றதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்க சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது. அழகா எடுத்திருந்தாங்க பசங்க. ஆனா எந்த படமே ஓடல. சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்கனால? ஒரு அந்த விநியோகஸ்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்ட, எந்தெந்த தேட்டர்ல சார் இன்னைக்கு இப்ப வரையில எந்தெந்த தேட்டர்ல ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார். நீதான் என் படம் ப்ரொடியூசர். ஆமா சார், இந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் கேட்கிறேன், இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலன்னு சொல்றாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன்.
மிகச்சிறப்பா இருந்தது இந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடிச்ச படம் அக்யூஸ்ட், எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். அது எங்க கோட்டை விடுறோம், அது எங்க சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்கறது, ஏதோ ஒரு டைமிங்ல ஒரு ஷோ கொடுக்கறது. இந்த ஒரு ஷோ கொடுக்கற இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு. ஒரு தியேட்டர்ல கொடுத்தாலும் 4 ஷோ கொடு. ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஏதோ ஒரு தியேட்டர்ல ஏதோ ஒரு ஷோ. முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30க்கு ஷோ மாத்த, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாத்துறது. எங்க படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்றேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போ நம்ம காலத்துல நம்ம படம் ரிலீஸ் பண்ணா, ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தியேட்டர், மேக்சிமம் 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளவுதான். அந்த 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தியேட்டர் இருக்கும். மீதி இன்னொரு 16 படங்கள் ஒரு 80 தியேட்டர்ல, ஒரு 60 தியேட்டர்ல, ஒரு 30 தியேட்டர்ல. நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லா பொண்ணுமணி 30 தியேட்டர்ல, 35 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அது 40 தியேட்டர் ஆயிப்போச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தியேட்டர்கள் இருந்தது. இன்னைக்கும் தியேட்டர்கள் இருக்கு. ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லயும் போட்டு காசு பண்ணி 4 நாள்ல காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணயம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்துல ஏதாச்சும் சாதிக்கணும்ன்ற ஆசையோட வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்றது எந்த விதத்துல நியாயம்? உங்க தயாரிப்பாளர் சங்கத்துல உங்களுக்கு உங்க அவங்களும் மெம்பர்கள் தானே. அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்கள்ல சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்க படம் நல்லா இல்லைன்னா தூக்கி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட் தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சுதான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டர்ல இருந்தா தானே அதை வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தியேட்டர்ல போட்டாலும் 4 காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தாதான், அதுக்கப்புறம் அது படம் ஓடுது ஓடல, அது விருப்பம், மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று தான் அது வந்து ரிசல்ட் இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பா இருந்ததுங்க, படம் தியேட்டரே கிடைக்கலைங்க. அப்படி தனஞ்சயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க, அதனால இந்த படம் தப்பிச்சதுங்க. இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. 16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும், அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனா யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமா ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்க எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் சின்ன படம்ல ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்ல 500 கோடி பட்ஜெட்ல தான் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம். ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம். ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே, அது ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? இந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது, அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த வரி சொன்னீங்களா, அந்த வரி மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. என்னது, செதுக்குன சிலை ஒண்ணு எதுக்கால வந்தா எனக்கு
வலிக்குமா நமக்கு கதவை தட்டுறது பக்கத்து பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. ரெண்டாவது, வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமா தான் ஒரு இளையராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமா தான் ஒரு பாரதி ராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமா தான் நிறைய இயக்குனர் பாக்கியராஜில இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா. ஸோ இந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமா வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்துல நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும். கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இருக்கும். தப்பு செய்யறவங்க கூட நல்லா இருப்பான், வில்லன் கூட அழகா இருப்பான், வில்லன் கூட நல்ல நல்ல பேரோட இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி, அது அது ஒரு ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால நிச்சயமா அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கான அல்வா கொடுத்துடாம, கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமா இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், டைரக்டர்ல இருந்து, டைரக்டரை உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்கு. ஏன்னா 2-3 ஷாட் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் உட்காந்து எங்க டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடை கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் வச்சுங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாம இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும், உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்றுதலை அழகா பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தா போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்கு, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம் பண்றது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமா வழிகாட்டி, இன்னைக்கு கூட நிறைய படங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இந்த படங்க இந்த மாதிரி செஞ்சா கரெக்டா வரும், இல்லை இது செஞ்சா சரியா வராது, அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும், தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கென்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றது. அதனால சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். சார் உங்களுடைய, அதாவது நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க இதுல ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அது ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ. அது இத படத்துலதான் அப்படி, படத்துலதான் நான் ஏதோ அது உண்மையாவே ஊத்திட்டாங்களேன்னு, அதனாலதான் இப்ப அந்த பொண்ணு வரலையேன்னு நினைச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமா இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ பெண்களிடமிருந்து ஆண்கள் கூட இப்ப காப்பாத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப நிலவி தற்போது. இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கண்ணே, என்ன இப்ப சுபாஷ் அவன் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் இது கேட்கட்டு இருக்காங்க. எத்தனை ஆண் மக்கள் பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்றாங்க. இப்போ முதல்ல எல்லாம் இயக்குனர்கள் நாங்க எல்லாம் ஆபீஸ் வச்சிருப்போம், டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாம் வருவாங்க. வரும்போது சார் ஒரு போட்டோ சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நெருக்கமா இருந்த, எங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம நின்று இருப்போம், பின்னாடி வேற நெருக்கமா இருக்க மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அந்த போட்டோ கட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்றது? நாங்க எல்லாம் யாருக்கிட்ட போய் அழுது? உங்க மாதிரி எங்க மாதிரி இளைஞர்களை நீங்க காப்பாற்ற முன்வர வேண்டும். பெண்ணியத்தை காப்பது போலவே இளம் இயக்குனர்கள் பாவம் தெரியாம
பாவம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பசங்க மாட்டுனுக்குறாங்க. ஆண்கள் பாதுகாப்பும் நான் உண்மையை சொல்றேன் சார். ஒரு ஆம்பளை மேல குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறான். அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது. அதே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னா உடனே போவாங்களா சார்? அது என்ன சார் சட்டம்? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். அதனால ஆண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு உண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், நடிகர், நடிகைகள், ஹீரோ, ஹீரோயின், துணை இணை இயக்குனர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் யாராச்சும் விட்டுருந்த இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆர் உதயகுமார் சார், நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது நீங்கெல்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்க தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம். பேரரசு சார், ஹீரோ வரவோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்பயும் எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க எல்லாருமே, நீங்க ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல வரும்போது. சிவகுமார் சார், சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசா ஒருத்தர் என்ட்ரா இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவகுமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பா சின்ன படம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரன் வந்ததையுமே பார்த்ததையுமே சொன்னாரு, இந்த நேட்டிவிட்டி உள்ள போயிடுச்சு, படத்துக்குள்ள கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது, அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. மெயினா இப்ப தவைக்கல் இணைஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினா வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு, சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்க படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பாட்டு பண்ண இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா 2 பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்துல ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாசம் கூட நாங்க இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணோம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசர்ல நாங்க ஒரு 1 வீக்ல இப்ப போடணும்னு சொன்னோனையுமே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்துல ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்ப எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப இது வந்து புதுமுக நாயகனா இப்ப நான் வரணுங்கும் போது இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினா நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எஸ்ஏசி சார்ல இருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாரும் படம் நல்லா, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், எல்கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பா என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்லுமணி சாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ என்னை பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்க கிராமத்து படம், பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல நாங்க ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது நீங்க எல்லாருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எங்க படம் இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டம், இந்த ரத்தம் தெரிக்க தெரிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ, இல்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு 2 பீஸ்ல ஒரு ஹீரோ நடக்க ஓட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்ல. எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது. அந்த கதையில தான் நாங்க இந்த பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறோம். அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலா அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும். எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல. ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னா ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
அவர் உதயமாசம் போயிட்டாரா, அடுத்து வம்சில் இருக்கவர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு, விநாயகர் சதுர்த்திக்கு படம் ரிலீஸு. கரெக்டாக ரூட் தான் போய்க்கிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சன் சார். அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்லவே தேவையில்லை. படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா தஞ்சை சார் வந்து நிறைய அனலிஸ்ட். அவர் ஒரு படத்தை பார்த்தோம், பரவாயில்ல நல்லா இருக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். நிறைய குறையில அனலிஸ்ட் பண்ணுவார். இல்லை என்ன குறை, என்ன நிறை, என்ன பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றாங்க போதே இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். கடுக்கானாங்க எங்க ஊர்ல நிறைய நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க டிம்கி வேற கடுக்கா வேற. டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாத்தி போகுது. வாரண்ட்டு வரலைங்கிறது, காசு தரேங்கிறது. கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. ஒரு நம்பிக்கை தருவ மாதிரி தான் நம்ப வச்சு ஏமாத்துறது. அந்த மாதிரி அப்பெல்லாம் நிறைய கடுக்கா. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான் பார்த்து. அது மாதிரி பொண்ணு சில பொண்ணுங்க அப்படியே ஒரு டீல் விடுவாங்க. அப்படியே அப்போ சொல்லுவாங்க, டே பார்த்துட்டா ஏற்கனவே 2-3 பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்குமாங்க. அப்போ உஷாராகணும். அது கடுக்காங்கிட்ட சும்மா ஏதோ இந்த அந்த காய் கடுக்கா காய் நினைச்சுன்னா முடிச்சு வச்சு லைஃப் முடிச்சு வச்சு ஒரு கடுக்கு. இப்ப இந்த படத்துல வந்து 2 ஹீரோ. இந்த 2 ஹீரோவுக்கு யாரு இந்த ஹீரோன்னு யாருக்கு கடுக்கா கொடுக்குறதுங்கிறது மேட்ருன்னு தோணுது எனக்கு. கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா 2வது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு? ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா ப்ரொடியூசருக்கு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா. மேடையில புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு. இதுதான் கடுக்காக்கு மீன்ங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. நம்ம நடிச்ச படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வரணும்ல. போஸ்ட்ல ஊர்ல நிறைய போஸ்ட் பார்த்தேன். ஹீரோட சைட்ல இருக்காங்க 2 பேரும். இந்த பொண்ணு சென்டரா இருக்கு. அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன். நீங்க போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணுக்கு அதிகம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அதனால கதாநாயகி ப்ரொடியூசருக்கு கடுக்கா கொடுத்து விட்டது. சாங் 2 சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழல்ல போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிடும். அதுவும் தேவாசர் பாடியிருக்காரு. தேவாசர் ஏற்கனவே அது பாருங்க எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவரே இந்த ஐயோ அவர் 2 கூட போட்டாரு. ஐயோ ஐயோ அவர் தானே சார்? ஆமா, ஐயோ அப்படின்னு ஒரு படம், அதுவும் ஹிட்டு. இங்கேயும் ஐயோன்னு சொல்றீங்க. ஐயோனாலே ஹை லெவல்ல போய் நினைக்கிறேன். நம்ம லிரிக்ஸ் பாடல் எல்லாரும் அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப ஃபர்ஸ்ட் வரிகள் புரியுற அளவுக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. அவருக்கு மியூசிக்கு நன்றி. ஆனால் வரிகளும் புரியுறது இல்லை. 2 பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது. கதாநாயகன் விஜய் கௌரிஷ் பெரிய நம்பிக்கையோட, பெரிய முயற்சியோட, ஒரு லட்சியத்தோட இந்த படத்துல இறங்கியிருக்கிறாரு. ஹீரோக்கான அந்த முக விட்டு கரெக்டா இருக்கு. அட்டகத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துறாரு. அந்த சாயல் இருக்கு. அந்த சாயல் இருக்கும்போது
திரும்ப நம்ம அவர் ஞாபகத்த மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது. 2 மணி நேரத்துல அந்த அப்படி பண்றீங்க இல்ல, அந்த கெத்து அது டக்கு நம்ம நீங்க நடிக்கும்போது அவர் ஞாபகம் வந்துருது. அதை மட்டும் நீங்க தவிர்த்துக்குங்க. உங்களுக்கான ஒரு ஒரு கதாநாயகனுக்கான முக விட்டு ஒரு அமைப்பு திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேஷ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ள நினைச்சிட்டே இருந்தாலே தினேஷ் மாதிரி ஆக்டிவிட்டி வரும். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார். அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த ரஜினிகாந்துங்கும் போது இவர் விஜயகாந்த்னு வச்சுட்டாரு, பேர்லயே காந்துன்னு வச்சுட்டாரு. ஆரம்ப காலத்துல 2 படம் இருந்துச்சு, தூரத்தீடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை. அதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் வச்சிருப்பாரு, நாடகோட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும். அப்புறம் உஷாராயிட்டார், நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியா வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது. அதான் ஆட்டோ ராஜா, ஜாதிக்கு ஒரு நீதி, எல்லாமே அந்த 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 ஸ்டைல் இருக்கும். ஒரு சர்க்கிள் வந்து அப்புறம் டோட்டலா விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், நடையில இருந்து டைலாக் டெலிவரியில இருந்து அவர் ஃபைட்டு, டோட்டலா அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைல மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்துல வந்துட்டார். ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அவன் ஒரு நடிகர் சாயல் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துக்கூடாது, அது கொஞ்சம் மைனஸ் ஆயிடும். ஒரு அண்ணா அக்கறையா சொல்றாங்க ஒண்ணுல. தனஞ்சன் சார் கட்டாயம் படத்தை நீங்க எடுத்திருக்கீங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது சில டைலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது கதையை நம்பி எடுத்த படம், அது நல்லா தெரியுது நமக்கு. இன்னொன்று இணைய தேர்வு சொன்னார், ஏன்னா இப்பெல்லாம் ஒரு ஒரு நடிகரா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும் போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க. இன்னொரு செகண்ட் ஹீரோ இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நம்மள நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். நான் அதெல்லாம் இல்லாம கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா, இன்னொரு ஹீரோ போட்டு, கதைக்கு 4 ஹீரோ தேவையா, 4 ஹீரோ போட்டு, ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு பண்றவங்க தான் சிறந்த டைரக்டர். ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டா வச்சுக்கிட்டுங்கிறது டைரக்டர். அப்போ நம்ம இயக்குனர் செல்வராசு அதுதானே, சாரி குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி வருதா, முருகராசு. ஆமா, முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியா, லொக்கேஷன் சரி, அது மாதிரி ஹீரோனை பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமா இருக்கு. எங்கேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு மேக்கப் எல்லாத்தையும் போடாம ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமா, நடிப்பும் சரி லைவா வாங்கியிருக்கீங்க. கடுக்கா ஏமாத்தாது, டைட்டு தான் கடுக்காத விட கண்டிப்பா ஆர்டிஸ்ட் ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நிறைய சொன்னாங்க, இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை அதை பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம். இது எங்கே எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரியல, யார் பக்கம் தப்புன்னு தெரியல. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தா இருக்காங்க. அதான் இன்னொன்று வெளிப்படையா சொன்னோம்னா, சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கணும், நாம மட்டும் நல்லா நினைக்கக்கூடாது. அதான் சார் இங்கே மேக்ஸிமம் எல்லாரும் மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்மளோட மட்டும் நல்லா ரீச் ஆயிடணும், நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும். இப்படி எல்லாரும் சுயநலமா யோசிக்க அப்படி சினிமா நல்லா இருக்கும், சினிமா நல்லா இருக்காது. பொதுவா யோசிக்கணும். அதுவும் வேணாம், வளர இயக்குநர்கள், வளர கதாநாயகர்கள், சின்ன ப்ரொடியூசர்ஸ், இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் குறியா இருப்பாங்க. அவங்க லட்சியம் பூரா எங்க இருக்கும், எப்படியாவது வெற்றி அடைச்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமா காப்பாற்று நினைப்பாங்களா? புதுசு இருந்தாதான் முருகராசு இருக்காரு, அவர் சினிமா காப்பாற்று நினைப்பார். அப்போதைக்கு அவரை காப்பாத்திக்கணும் சார், அவர் படத்தை வெற்றி அடை நினைப்பார். இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரிஸ், அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தனி டிஸ்கஸ் பண்ணுவாரா, எப்படி சார் சினிமா காப்பாற்றலான்ட்டு?
அவங்களுக்கு முதல் படம். இந்த படத்தை எப்படி வெற்றி அடைய வைக்கணும், இதை நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும், நம்ம எப்படி வெற்றி அடையணும், இதுலதான் புது இயக்குநர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்புகளுக்கு கவனம் அங்கேதான் இருக்கும். இதுல சம்பாதிச்சு 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 7 தலைமுறைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில். நம்ம தான் யோசிக்கணும், சினிமா காப்பாற்றணும். நம்ம தான் யோசிக்கணும். சினிமா கொடுத்த காசுல இன்னைக்கு செழிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோட இருக்கும்ல, இதெல்லாம் யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? சினிமா தானே கொடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சானா இதுக்கு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும், நம்ம உடல் ஆனா போதும், அப்படிங்கும்போது நம்ம மட்டும் பணம் எடுத்தா போதும், நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும், நாம நான் 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 இப்படி. அதனால அவரு ஆர் உதயகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாரா இருக்கட்டும், நம்மளாம் இங்க மேடையில பேசுறது ஆதங்கம் தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சிம்மாசன் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் நான் சொல்றேன், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு? சினிமா வாழ வைக்கணும். நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல. அதுதான் இங்க இல்லை. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்களேன், அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான், யார் நடிச்ச படமா இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனா அந்த படத்தை பத்தி விமர்சனம் இருக்குமே தவிர இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்துல மக்கள் போய் பாத்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறதா இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நிறைய ஒரு படத்தை பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்ல பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்ப அதை பார்ப்போம். அப்ப அவங்க சரியா நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனா இன்னைக்கு படம் பார்த்த எல்லாருமே விமர்சகர்கள், ஃபேஸ்புக்ல விமர்சனமா போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியா நான் சரி, நான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லாத படத்தை நீங்க நல்லா இருக்கு அது சொல்லணும்னு சொல்லல. வன்மமா இருக்கு சார், கேவலமா திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரின்னு சொல்லிடுற. எவ்வளவு மேட்ச் முடிச்சது? யாரு ஒண்ணு சரியா சொல்ற? அந்த வன்மம் தான் சார், வன்மத்தை வாந்தியா எடுக்கிறது இன்னைக்கு இதா இருக்கு. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்றது, நீங்க நம்ம படம் ரிலீஸ் பண்றோம், அடுத்த விஷயம் இருக்கும். இன்னைக்கு ஒரு படத்தை இதுல ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவன் பிடிக்கிற படத்தை ஒழிச்சிடும். மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது, ஒரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதான் இன்னைக்கு நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கான படம் வந்தா இது எப்படியா ஓச்சிரும் வரிஞ்சு கட்டிட நினைக்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தா எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்றாங்க. விமர்சனங்கிறது அது நியாயம் இருக்கும்ல, உன் வன்மம் வரக்கூடாதுல்ல. இன்னைக்கு அதை ஒழிச்சா போதும் சார். நீ அதை ஒழிச்சா போதும். இன்னைக்கு அதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உதயகுமார் சார் அவரு நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம ஒரு நடிகர்ல இருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ற திட்டம் போடுறாங்க, அதுல சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம். சரண்டர் அவங்க படம் ஒரு சிறந்த படம், எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் ஹிட்டும் ஆயிருக்கு. இப்ப அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தம் தூக்க நிலைமை வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்க ஒரு வாரத்துல படம் வந்திருக்கு, அது அப்பதான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சு தூக்கி எரிஞ்சிடாங்க. அப்ப முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்க பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். நம்ம ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம். அப்பதான் இது நல்லா இருக்கும்.
இது மோசம் போயிட்டு இருக்கலாம். கொஞ்சம் வருஷம் போயிட்டு இருக்க முடியும். கடுக்கா நான் சின்ன டீமு, 2-3 பேர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சய் சார் கண்டிப்பா இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அதனால அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கவரிஸ் வந்து வெற்றி பட நாயனா உருவாயிருவாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஆரம்பிச்சு தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். மக்களும் புரிஞ்சுட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் பெருசா அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தா வருவாங்க. 2-3 வருஷமா நல்ல தயாரிப்பில் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு தனஞ்சயன் அவர்கள் வெளியிடும் திரைப்படம் கடுக்கா. கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு RB உதயகுமார் அவர்கள், திரு பேரரசு அவர்கள், திரு CV குமார் அவர்கள், ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்கள், திரு சுபாஷ் அவர்கள், திரு தனஞ்சயன் அவர்கள் ஆகியோர் வெளியிட படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெரிய கைத்தட்டல்கள் இந்த தருணத்துல நம்ம கொடுக்கலாம். கடுக்கா படத்து